My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 examination குறிய அட்மிட் கார்டு ரிலேட்டடாக ஒரு முக்கியமான அப்டேட் என்டிஏ தரப்புலேருந்து வந்திருக்கு. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சில மாணவர்களுடைய அட்மிட் கார்டை வித்ஹோல்ட் பண்ணியிருக்கிறதாகவும், அப்படிப்பட்ட மாணவர்கள் ஃபோட்டோகிராஃபில் சில மிஸ்டேக்ஸ் வச்சிருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறாங்க. அதனால் அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு இந்த ஃபோட்டோகிராஃபை இல்லைனா அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோஸை ரீஅப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மறுபடியும் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறதாக ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதுவரை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிலேருந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் இந்த 23ஆம் தேதி இன்னைக்கு வந்திருக்குது. ஸோ இன்னைக்கு வந்திருக்கிற இந்த அப்டேட் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, கரெக்ஷன் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீட்டில் photograph correction. Upon scrutiny of photographs uploaded by the candidates during the registration of NEET 2024, it has been observed that the photos uploaded by some candidates are not as per prescribed standards or formats or required specification. சில மாணவர்களுடைய ஃபோட்டோஸ் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மேட்டில் அல்லது அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் இல்லை. அப்படிப்பட்ட மாணவர்களுடைய அட்மிட் கார்டு அப்படிங்கிறது இட் இஸ் லைக்லி டு பி வித்ஹெல்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிலேருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறதுனால இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். இது யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டு மாதிரி எதுவும் அவங்க ப்ரொவைட் பண்ணலை. அப்போ யாருக்கெல்லாம் இருக்குங்கிறத எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய இதில் லாகின் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். இப்போது இந்த கேண்டிடேட்ஸ் ஆர் ரிக்வஸ்டட் டு ரெஃபர் த ரிமார்க்ஸ் காலம் ஆஃப் தேர் அட்வான்ஸ்டு சிட்டி இன்ஃபர்மேஷன். நீங்கள் அட்வான்ஸ்டு சிட்டி இன்ஃபர்மேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த லிங்க்கில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ரிமார்க்ஸ் அப்படிங்கிற காலமில் ஏதாவது கொடுத்துருந்தாங்க, ரிமார்க்ஸ்னு ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, then you have to re-upload your passport size and photograph, postcard size photograph re-upload பண்ணணும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்குறாங்க. இந்த இமெயில் ஐடி அண்ட் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்க்கு நீங்கள் அனுப்பலாம். டேட் பாருங்கள், 25ஆம் தேதியிலிருந்து காலை 7 மணிலேருந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அண்ட் 26ஆம் தேதி நைட்டு 12 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபோட்டோகிராஃபை மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். உங்களுடைய சிக்னேச்சரையோ தம் இம்ப்ரெஷனையோ மாற்ற முடியாது. ஃபோட்டோகிராஃப் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால ஃபோட்டோகிராஃப் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள். நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. டவுன்லோட் பண்ணும்போது இல்லைனா இப்போ திரும்ப ஒரு தடவை நீங்கள் அதில் என்ன பண்ணுங்கன்னா, லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்து நீங்கள் உள்ளே போனதுக்கு உடனே லெஃப்ட் சைடில் காலமில் ரிமார்க்ஸில் ஏதாவது காட்டுதா அப்படிங்கிறத பாருங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய மாணவர்கள் அல்லது நம்ம கூட இருக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு ரிமார்க்ஸ் காலமில் ஏதாவது காட்டுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ தட் அது மற்ற மாணவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் அப்டேட் யுவர் கரெக்ட் photograph during the photo update window in the next few days to ensure timely issuance of your admit card சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் அ ஒன் டைம் ஃபெசிலிட்டி அண்ட் இதை மிஸ் பண்ணிட வேண்டாம். அதனால் இந்த வீடியோவை தயவுசெய்து உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதில் யார் யாருக்கெல்லாம் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான எந்த லிஸ்ட்டும் அவங்க கொடுக்காததுனால எல்லா மாணவர்களுமே இதை கட்டாயம் செக் பண்ணி பார்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஸோ இது இன்னைக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அப்டேட். அதனால தான் அடுத்தடுத்து நம்ம வீடியோஸாக கவர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோஸை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஒரு லிங்க் கொடுத்துருக்குறோம். அந்த லிங்க்குள்ளே உள்ளே போங்க. அட்வான்ஸ்டு சிட்டி இன்ஃபர்மேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் காலமில் ஏதாவது ரிமார்க்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இஃப் இட் இஸ் தேர் ரீஅப்லோட் பண்ணுங்கள். இல்லைன்னா கவலைப்பட வேண்டியதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.